தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர் கிரைவா போற்றி உமாதேவி தாய் உண்டு உமாமகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி சிவனையை செல்வர்களே. பேரூர் வேடப்பட்டி சாலையில் அமைந்துள்ள திருமணவரத்தில் இருக்கின்ற ஆலயம் என போற்றப்படுகின்ற உமாமகேஸ்வரர் ஆலயம் பிரதோஷ தத்துவ ஆலயம். நாளை நன்னாள் வியாழக்கிழமையாகிய குருவாரம் பங்குனி மாதத்தில் வியாழக்கிழமை குருவார பிரதோஷ நன்னாள் நாளை மாலை 4:30 மணி அளவில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக, பிரதோஷ தரிசனத்தை காண்க, வரங்களை பெறுக. வருகிற சனிக்கிழமை அன்று குரோதி ஆண்டு பங்குனி மாதம் கடை மாதம், இவ்வாண்டில் கடை அமாவாசை கூடிய நன்னாளும், நவகிரகத்தில் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகின்ற 7.5 ஆண்டாக அமர்ந்து அருள்பாலிக்கின்ற சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பகவான் ஒருவர்தான், பஞ்சாங்கம் 2, திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். ஆகவே திருக்கணித பஞ்சாங்கம் மனிதர்களின் சுய ஜாதகத்தை இந்திய நேரப்படி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து ஜோதிடர்கள் கணக்கெடுத்து ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு சாதகத்தை எழுத பார்ப்பதற்கு பஞ்சாங்கம், வாசன் பஞ்சாங்கம் என போற்றப்படுகின்ற திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி சனிப்பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்கிறார்கள். ஆனால் சனி பகவான் ஒருவர்தான், பஞ்சாங்கம் 2. ஆகவே சைவ சமயர்களெல்லாம் சைவர்களெல்லாம் கூறியது, மனிதர்களுக்கு சுய ஜாதகம் எழுதுவதற்கு திருக்கணிதமும், திருக்கோயில் விழாக்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் என்று பெரியவர்கள் சொல்லியுள்ளார்கள். ஆகவே வருகிற சனிக்கிழமை அமாவாசை திதி சனிப்பெயர்ச்சி, அந்த நன்னாளில் உமாமகேஸ்வரரை வணங்கி 12 ராசி அன்பர்களும் 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களெல்லாம் ஒவ்வொரு அன்பர்களும் வில்வார்ச்சனை செய்து இறைவனுக்கு நீலகண்டனாய் அமர்ந்து அருள்பாலிக்கின்ற பெருமானுக்கு நீல சங்கப்பூ என போற்றப்படுகின்ற குவளை மலர் வைத்தும் வன்னிப்பத்திரம் வைத்தும் வழிபாடு செய்வது சிறப்பு. சனிப்பெயர்ச்சி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் ஏற்றத்தையும் தாழ்வையும், நல்லது கெட்டது நீதி வழங்குகின்ற பெருமான். ஆகவே சனிப்பெயர்ச்சியில் இறைவனைக் கண்டு வணங்கி வரங்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.